ஆராகி இருந்தடங்க நஞ்சனவன் குணம் சோறையன் அழகன் போறேன் பேராகி என் துயலகத்தவன் கை சோறேன் நீ சோறேன் இங்க வேறு ஒரு சொல்லு கூறாமல் கோவிந்தா 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 பாராளும் அங்கு தூர உடல் குழிக்கு உள்ளம் எல்லாம் உருகி நாளே இந்த நல்ல நேரத்திலே சைலைன் நெம்பிலி சேத்திரத்தில் இருக்க முடியாம தங்கத்தை ஒரு இடையில வைக்கலாம் என் பிள்ளைய ஒரு இடையில வைக்கலாம் கொஞ்சம் இதானுதான் பெத்தாளோ இன்னைக்காவது பெத்தாளோ வாயா இல்ல பொட்டியில இருக்கிற எருமாட்டுக்கு பெத்தாளோ மாட மாளிகை கோட கோபுரங்கள் எல்லாம் மாவிலை கோபுரணங்கள் குலோப்புகள் ரைட் ஆரேஜ்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். என் பிள்ளைக்கு பங்களிக்க என்னுடைய அண்ணன் கர்ணாபிஷேகர் தந்தை போல பத்தண்ட தானம் தரம் இடவிடாமல் வெடிக்கி ஊன் குருடி செவிடி வேடி அவற்ற பேர்களும் இந்த அங்க தேசத்தில் வருவர்களுக்கு தானம் இல்லை என்று சொல்ல வேணும். இப்ப இந்த தலைவருக்கு நீக்கத்துக்கு போட்டு போடுறாங்க லட்சம் கணக்குல கோடி கணக்கில் செலவு பண்ணி 2.5 வருஷம் தான் வைக்க போறானு அதுக்கு அடிச்சு மாயிறானு நம்பருக்கு ராத்திரி அதை ஏடா இவன் போற யார யார கூட்டு வேண்டும். நம்ம நாட்டினுடைய புகழும் பெருமையும் பரவாயில்லைன்ற மாதிரி பேர் இருக்கிறவன் தான் பிள்ளை. அதாவது சைலண்ட் ஒரு பெத்த பிள்ளை இருக்குதுன்னா வளர்க்கிறோம் படிக்க வைக்கிறோம் சொத்தை ஒப்படைக்கிறோம். இப்ப காலகட்டங்களுக்கு அவன் சொத்து வாங்க முடியாது. ஆனா நாம கொடுக்கிற பொருளை வச்சு கொடுத்து குடிச்சு எதிர்பார்த்து போடாத அதை வச்சு நிர்வாகம் பண்றவன் தான் பிள்ளை. 1 2 ஆக்கணும் 1 2 1 ஆக்க கூடாது. அப்படி அந்த கெட்ட செய்தியெல்லாம் நீக்கி இனிமேல் எந்த குறையும் இல்லாமல் நீ தாங்க அரசாட்சியில அருகாமையில இருந்து எந்த நேரத்தில் கொண்டு என்ன பண்ணாலும் நீ 1 வருஷம் போச்சுன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணலாம். யாராவன் அண்ணா இருக்கிறா என்னடா பெரியப்பா பெருமா எப்படி செஞ்சாங்களோ அது மாதிரி நீ செய்யணும்டா அரசாட்சி. அதனால அப்படியே நல்ல பொண்ணா பார்த்து என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலான்ற எண்ணமும் உண்டு. வேற குவாங்க மாட்டோம். என்னை நம்பி உன் மகனுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுத்து விட்டுருங்க. அருகாமையில் மதிய மந்திரியை நான் அமருகிறேன். மௌன சாராகுடி கடை கூட்டு போட மாட்டேன். கடவுளை ஏமாத்துவான்னு கோயில எடுத்துட்டு போய் ஆட்டோ ஆடிக்கிட்டு 30,000 ஏமாத்திட்டு போட்டாங்க. நீ அவனை ஏமாத்தினா போறான். என்ன நோபட கல்யாணம் பாக்குறேன் அண்ணா தம்பி எழுதி நிக்கிறான். ஏண்டா அண்ணே தம்பி ஏண்டா
நாமள குடியானவர்கள் என்ன பண்ண வந்திருக்கிறோம்? குடியானவர்கள். என்ன குடியானவர்கள். டேய் நாம என்ன பண்றோம்? உன் காட்டுல நீ போய் பாத்துட்டு வா, அவன் காட்டுல போய் பாத்துட்டு வரணும். போய் பாத்துட்டு வாங்க. போலாமா? டேய் நீங்க வேணா நீ என்ன பயிர் வச்ச? நான் கரும்பு ஆடு வைக்க போறேன். டேய் கரும்பு காட்ட வைக்க போறேன். கரும்பு வைக்க போறேன்னு சொல்றான். நீ என்ன பயிர் வச்ச? நெல்ல. நெல்ல நீ என்ன வச்ச? கம்பு. நீ என்ன வச்ச? குச்சிக்காடு. மல்லாட்டிய வறுத்து அது உரல போட்டு இடிச்சு வெள்ளத்தை கலந்து கொண்டுட்டு போய் காட்டுல நட்டு வச்ச ஒரு முளை கூட வரலாம். அவன் காட்டுல பயிர்ல நல்லா போய் பாத்துருவாங்க. செத்து போன ஏங்க அந்த மாதிரி மாலை போட்டு வந்து நிக்கிறான். பயிர்ல பட்டு பயிர் பயிர்ல பட்டு பயிர். இப்ப ஆட்சியில யாரு இருக்கிறா? மகாராஜா இருக்கிறாரு. இளவரசர். அவர்கிட்ட போய் நம்ம சொல்லணும். போலாமா? சரி பண்ணி பள்ளத்தை மேடா சரி பண்ணி காட்டை திருத்தி நாங்க எப்படி பயிர் தெரியுமா? காட்டில மாட்டில காட்டுல பயிரை போட்டு நாங்க சொல்ல வச்சிருந்தோம். எல்லாம் கொள்ளை உள்ள விட்டு ஆடுது. எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய சாப்பாட்டிற்கு ஜீவனத்திற்கு இந்த டெல்லியாக அஸ்திராபுரத்தில் இருந்து நெற்களஞ்சியம் இருக்கிறது. இந்த களஞ்சியத்திலிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் இலவச சாப்பாடு போகணும். நீ சோத்தை கொடுத்து ஆடைகள் வழங்கப்படும். ஆதம் 5000 வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, நீ இந்த மிருகத்துல போற நீ வேட்டையாடுற நீ எல்லாம் கொடுத்து விடுவ. நாங்களும் சொந்தமா சம்பாதிக்கணும். 10 ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருந்தா எங்களுக்கு வேட்டையாடுறியா? பக்கத்துல பெங்களூருக்கு பக்கத்துல பெங்களூர் போட்டுமா? பெங்களூர் பக்கம் தொழுதூர் சண்டை இருக்குது. பெங்களூர் போட்டுமா? பெங்களூர். ஆமா அப்படியா? எப்பா நீங்கள்
இந்த மிருகங்களுக்கு பயந்து அயல் தேசம் போக வேண்டாம். உங்களுடைய துணை இருந்தால் நானும் இப்பொழுது இளவரசராக இருக்கிறேன். அதனால நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த வனத்திற்கு என் துணையாக வந்தால் அந்த மிருகங்களை வேட்டையாடி கொள்ளலாம். நீங்க முன்னாடி போறீங்க, நாங்க பின்னாடி பாருங்கள். வனத்திற்கு வந்துவிட்டோம். அடடா, அங்க சிங்கம் மிருகத்தின் மீது பானத்தை ஏறிடும். ஆனா மிருகம் இன்னும் சாகல, தூக்கி தூக்கி அடிக்குது. மிருகமா அது என்ன மிருகம்? பெரிய மிருகம். பெரிய மிருகம். பெரிய மிருகம்னா சிங்கமா? அதோட பெரிய மிருகம். கரடியா இருக்குமா? அதோட பெரிய மிருகம். புலியா இருக்குமா? அதோட பெரிய மிருகம். ஓனாயா இருக்குமா? அதோட பெரிய மிருகம். மானா இருக்குமா? அதோட பெரிய மிருகம். காட்டா மிருகமா இருக்குமா? அதோட பெரிய மிருகம். காட்டு பன்றியா இருக்குமா? அதோட பெரிய மிருகம். அதை விட பெரிய மிருகம் யானையா இருக்குமா? அதோட பெரிய மிருகம். செருப்பாலே அடிச்சு கொடுக்க கம்ப்ளீட். எல்லா மிருகத்துடைய பேரும் சொல்லிட்டு அது இல்ல அது இல்ல அது இல்லங்கிற யானையை விட இந்த வனத்துல என்ன பெரிய பெருசா இருக்கு? சித்தருமை. ஊரெல்லாம் முட்டா கம்மிக்கு யானை எவ்வளவு உருவத்தில் பெரியது, சித்தெரும்பு உருவத்தில் சிறியது. எப்படிடா யானையை விட எறும்பு பெருசாவும்? அதுதான் உங்க அப்பா அரியா பிள்ளைக்கு விவரம் தெரியாதவங்களுக்கு பட்டம் கட்டி வச்சா இப்படித்தான் இருக்கும். ஏங்க, இந்த சித்தெரும்பு யானை காதுல பூந்தா யானை என்ன ஆகும்? அப்ப சித்தெரும்பு பெருசா யானை பெருசா? யானை காதுல எறும்பு போற வரைக்கும் அங்க யானையில மணி ஆட்டிட்டு இருக்குமா? இந்த எறும்பை பிடிச்சாதான் அந்த யானைக்கே வேலை. அதனாலதான் இந்த எறும்பை பிடிக்கிறேன். அறிவுள்ள மந்திரி. ஆனா இந்த எறும்பை கூறு போட்டா 24 கூறு வர மாட்டேங்குது. சரி மந்திரிமார்களே, நம்ம கம்பெனில எப்படி கறி ஏமாத்தினானோ அந்த மாதிரி இதையும் போடலாம். அதனால வனத்திற்கு வந்து விட்டோம். வனத்தில் இருக்கக்கூடிய சிங்கம், கரடி, புலி, யானை அனைத்து மிருகங்களையும் வேட்டையாடி விட்டோம். ஆனால் வேட்டையாடு மிகவும் சற்று ஆயாசமாக இருக்கிறது. நானும் உங்க கூட வந்து வேறு தண்ணி வருது. அதனால அதனால அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்தின் அருகாமையில் அமர்ந்திருப்போம். யார் வந்தால் அப்புறம்